இந்த பையன் குளத்தை பார்த்தாலே தூண்டிலும் கையுமா உட்காந்துடுறாங்க. சரி இன்னைக்கு இவனுக்கு இதே வேலை, எப்போ பார்த்தாலும் மீன் பிடிக்கிறோன்னு ஒன்றும் பிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்தோம். பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு எக்ஸைட் ஆகிட்டு துள்ள ஆரம்பிச்சிட்டான். பார்த்திங்கன்னா ஒரு விரால் மீனை பிடிச்சிட்டு இவன் ஆடின ஆட்டம் இருக்கே, எனக்கே ஆச்சரியங்க. அவன் விரால் மீன் பிடிச்சோன்னா நமக்கே தன்னை மீறி ஒரு சந்தோஷம் தொத்திக்குது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பார்த்திங்கன்னா பசங்க வீடியோ கேமும் இந்த மாதிரி விளையாடாமல் கிராமத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி தூண்டில் போடுறது, அதோட கவனச்சிதறல் குறையாமல் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட கவனம் இன்னும் அதிகரிக்கும். இவன் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான், படிக்க மாட்டான் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் திட்டுறாரு. ஆனால் அவன் தஞ்சாவூரில் கான்வென்ட்டில் இருந்து படித்ததை விட இங்கே ஃப்ரீ மைண்டடாக இருக்கிறதுனாலையும் கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அவன் ரொம்பவே நல்லா படிக்கிறான். எனக்கும் விவசாய வேலைகளில் ஹெல்ப் பண்ணுறான். ரொம்ப பொறுப்பான பிள்ளையாக இருக்கான், விவசாயத்தையும் கற்றுக்கிறான். அதனால் பசங்களை நம்ம முன்னாடி எப்படி 90 கிட்ஸ் வளர்ந்தோமோ அந்த மாதிரி நீங்கள் வளங்க, ரொம்ப சிறப்பான குழந்தைகளாக வளரும்.